தெலுங்கு பிரபல நடிகராக இருக்கிற விஜய் தேவர்கொண்டா இவங்க நடித்த கிங்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோலாக, அதாவது பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் மெயின் ரோலாக யார் பண்ணியிருக்காங்கன்னா அனிருத். இவங்க தான் வேறு லெவலில் சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு மூவிக்கான ரிவ்யூவை மக்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க, ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தேவர்கொண்டா இவங்க தெலுங்கில் மட்டும் ஃபேமஸ் இல்லை, தமிழ்லையும் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆக்டிங் அந்த அளவில் பிடிக்கும். ஏன்னா இவங்க நடிக்கிற படங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கிங்டன் படம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்குன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, கலவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா கலவையான விமர்சனங்களை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய படத்தோட மிக்சிங்கை எடுத்து இந்த ஒரு படத்தில் போட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த படத்தை பார்த்த நெட்டிசன்ஸ்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லை ரிவ்யூவும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன கொடுக்கலாம், படம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த கிங்டம் படத்தை பார்த்தா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்லாவே இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தா இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளைமேக்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வர்றாரு ஒருத்தவங்க. இந்த படத்தோட டைரக்டரான கௌதம் தின்னரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா படமாகவும் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையான திரைக்கதை, உணர்ச்சிபூர்வமான தொடர்பு சிறப்பாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் விஜய் தேவர்கொண்டா இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சத்யா தேவ், வெங்கடேஷ் நல்ல ஒரு ஸ்கோப்பு இசையமைப்பாளராக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, ஸோ அனிருத் அவங்கள பார்த்தீங்கன்னா வேறு லெவல் படத்தை உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு எக்ஸ்தல பதிவாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு படத்தை கலவையான படமாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் பாராட்டணும்னா அனிருத் நம்ம நிறைய பாராட்டினோம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மியூசிக்கை கொடுத்துருக்காங்க, எஃபெக்டை போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியே கலக்க போகிற கூலி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகஸ்ட் 14 பார்த்தா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 14 15 தெரியல. ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கூலி படம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார் அனிருத். இந்த படத்தை பார்த்தவங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டைம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா போய் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸைட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிறந்த இசை, அதுக்கப்புறம் சிறந்த கதை, சிறந்த திருப்பங்கள், சிறந்த அதிரடி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த நடிகர்கள் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் இது ரொம்ப இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மூவிக்கான கிங்டம் மூவிக்கான ரேட்டிங்கை எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கான மூவிங்க பார்த்தா 3.5 கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பல பேர் மத்தியில் பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்த்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவில் இது ஒர்த்தா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.